டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா அடை பிரதமன், அதாவது அடை பாயசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாயசத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய நம்ம வீடுகள்லையுமே அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ருப்போம் விதவிதமாக. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த அடையை வச்சு எப்படி பாயசம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்முடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்களும் நிறைய பேர் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, இந்த அடை பிரதமன் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு. ஸோ ஓணம் பண்டிகையை முன்னிட்டு இந்த அடை பிரதமன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து அடை பிரதமன், நம்ம ஓணம் ஸ்பெஷல், கேரளா ஓணம் ஸ்பெஷல் தான் அடை பிரதமன் தான் செய்ய போறோம். இந்த அடை வந்து அரிசி மாவுல தயார் பண்ணக்கூடியது. அரிசி மாவுல தயார் பண்ணி தான் இந்த மாதிரி ட்ரை ஆக்கி வச்சிருப்பாங்க. நல்லா சலசலன்னு நல்லா காஞ்சிருக்கும். இது 200 கிராம் அந்த பாக்கெட்ல வந்து சூப்பர் மார்க்கெட்லயே நம்ம கிடைக்குது. 200 கிராம் வெறும் 35 ரூபா தான், ரொம்பையும் எல்லாம் கிடையாது. இதை வச்சுதான் இன்னைக்கு ஒரு இனிப்பு ரெசிபி பண்ண போறோம். இதுக்கு என்னன்னா அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பக்கத்துல ஒரு 4 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் 4 கப்பு தண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா கொதிச்ச அந்த அடை சிப்ஸ் மாதிரி இருக்கும். அந்த நம்ம உள்ள இதில் சேர்த்துடுறோம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 10 நிமிஷம் போல் அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறணும். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு தடவை கலந்து விட்டு 10 நிமிஷம் நல்லா தண்ணி கொதிச்சு, இப்போ நம்ம அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டு அது நல்லா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் குறையாம வேகணும். அது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். குழஞ்சிருமோன்னு பயப்பட வேண்டாம். அந்த அளவுக்குலாம் குழஞ்செல்லாம் போகாது. அடுத்தடுத்த ப்ராசஸுக்கு என்ன வேலை இருக்கு, அதனால இந்த மாதிரி நல்லா வேகட்டும். ஆமாம், நம்ம 10 நிமிஷம் வேகிற டயத்தில் ஒரு 3 தடவையாவது 4 தடவையாவது நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நம்ம இந்த அடை பிரதமனுக்கு அந்த அடையை போட்டு நல்லா வேக வச்சுட்டோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த அடையை நல்லா வேக வச்சுட்டோம். இந்த மாதிரி சல்லடையில் போட்டு நல்லா வடிகட்டிடணும். அந்த சுடு தண்ணியை பூரா நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அதுக்கப்புறமும் இப்போ நம்ம வெந்நீரில் வேக வச்சு இந்த வடிகட்டியில் வச்சுருக்கோம். அது மேலே நம்ம 1 லிட்டர் தண்ணி, நல்லா 1 லிட்டர் தண்ணியை, பச்சை தண்ணியை மேலே ஊற்றி அதையும் சேர்த்து நம்ம வடிகட்டிடணும். இப்போ நல்லா அந்த மாதிரி மேலே, ஏன்னா அந்த ஒரு லைட்டாக அந்த ஒரு பிசுசு இருக்கும். அந்த தண்ணி ஊற்றி நம்ம அழைச்சிட்டோம்னா அந்த பிசுசு போயிட்டுரும். ஸோ அவ்வளோதான். நல்லா வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நம்ம வந்து அடை பிரதமன் செய்கிறதுக்கு பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தை ஒன்று வச்சுக்கோங்க. அதாவது வெல்லம் வந்து இன்னைக்கு நம்ம 400 கிராம் இடையில வந்து 400 கிராம் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி பொடிச்ச வெள்ளத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3/4 கப்பு போல தண்ணி, 3/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பாகு பதமெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கணும். அவ்வளோதான். கரைச்சிட்டு அதில் வந்து நம்ம தூசி இல்லாமல் எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா வெள்ளம் கரைஞ்ச உடனே பாகு பதமெல்லாம் எந்த தேவையில்லை. வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சா போதும். இப்போ நல்லா கரைஞ்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து அடைப்பிரதமும் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நெய் வந்து ஒரே தெரியா அந்த பாத்திரம் எடுத்துருங்க. ஒரே பாத்திரமா எடுத்துடலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எதில் செய்யமோ அந்த பாத்திரத்தை நீங்கள் முதல்ல ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, இப்போ நெய் நல்லா உருகிருச்சு, சூடாயிருச்சு. சூடான பிறகு தேங்காய் துண்டு, அதாவது நம்ம ஒரே ஒரு சின்னதாக ஒரு சில்லு எடுத்து இந்த மாதிரி பொடி துண்டுகளை வெட்டிட்டு இந்த நெய்யில நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கிறணும். நெய்யிலே வறுக்கணும். தேங்காய் துண்டுகள் நல்லா நெய்யிலேயும் நல்ல ஒரு கலர் வரணும். நல்ல கலர் செவந்து வரும்போதே நம்ம அதை எடுக்கணும். அது வரைக்கும் நல்லா நெய்யிலே வறுபடட்டும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு செவந்தாலே போதும். அதை நம்ம அப்படியே ஒரு தட்டில் எடுத்துடலாம். இப்போ வந்து முந்திரி பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பு. அதை இந்த நெய்யிலேயும் ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. மீடியமான ஹீட்லேயே அந்த நெய்யில் வறுத்துக்கலாம். அதே நெய்யில் நம்ம ஏற்கனவே ஊற்றணும் இல்லையா, அதே நெய்யில் தான் தேங்காயாக நம்ம வறுத்து எடுத்துட்டோம். அந்த முந்திரி பருப்பும் அதே நெய்யில் தான் வறுத்துட்டு இருக்கோம். முந்திரி பருப்பு ஒரு 25 கிராம் போட்டு நல்லா வறுபட்டுக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஒரு 25 கிராம் உலர் திராட்சையும் போட்டு நல்லா ரெண்டையுமே நல்லா நெய்யிலே பொரிச்சு எடுத்துக்கிறணும். இப்போ நல்லா முந்திரி பருப்பும் அந்த உலர் திராட்சையும் நல்லா பொரிஞ்சிருச்சு நெய்யிலேயும். அதை அப்படியே நம்ம மறுபடியும் அந்த தட்டிலேயே மாற்றிக்கலாம். அந்த தேங்காய் துண்டு தட்டிலேயும் மாற்றிக்கலாம். நம்ம ஊற்றின நெய் நல்லா வறுபட்டதோ மீதி நெய் இருக்கு. அந்த மீதி நெய்யில் நம்ம இந்த அடை நல்லா வெந்நில வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, தனி வடிகட்டி வச்சிருக்கோம். அந்த அடையை வந்து இதில் சேர்த்துடணும். இப்போ வந்து நம்ம அந்த நெய்யிலேயும் இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த இருக்கிற நெய்யிலே போட்டு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி அங்கங்கே ஒட்டி இருக்கும். ஒட்டி இருக்கிறத நல்லா உதிரி பண்ணி விடணும். அடுத்து அந்த நெய்யிலேயும் ஒரு 1 நிமிஷம் போல நல்லா அதெல்லாம் உடச்சி விட்டுட்டு, இப்போ நம்ம பாகு காய்ச்சி வச்சிருக்கோம்ல, அந்த பாகை வந்து வடிகட்டி நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்படியே அந்த இருக்கிற எல்லா பாகையுமே அப்படியே வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறோம்.
இப்போ நம்ம பாகை ஊத்திட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து அந்த வெள்ளை பாகுலேயும் அந்த அடை வந்து நல்லா வேகணும். அதாவது அடி பிடிக்கும், ஒட்டும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் கைவிடாம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த பாகு வந்து நல்லா சுண்டி வரணும். நல்லா அந்த பாகுலேயும் அந்த அடை வெந்து சுண்டி வரணும். அந்த பாகு வந்து நம்ம வத்தி வரும்போது மறுபடியும் இன்னும் சேர்மானங்கள் சேர்க்கறதுக்கு சரியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் லேசா சுண்டி வரட்டும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 நிமிஷம் போல ஆயிருக்கு. அடையோட சேர்ந்து அந்த பாகு நல்லா இந்த மாதிரி சுண்டி வரணும். சுண்டி இந்த மாதிரி நல்லா அப்படியே கெட்டியா வந்துருச்சா, அந்த மாதிரி கெட்டியா வந்த உடனே தேங்காய் பால் வந்து நல்லா ஒரு தேங்காயை எடுத்து நல்லா துண்டு போட்டு மிக்ஸி ஜார்ல அடிச்சுட்டு பால் திக்கான பாலை தனியா ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறணும். ரெண்டாவது அடிச்சு அந்த தண்ணி பாலை வந்துதான் இப்ப நம்ம சேர்க்கணும். இப்ப அந்த தண்ணி பாலை நம்ம ஒரு கப்பு இதுல சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த பாகுலயே நல்லா வேகணும். பாகுலையும் இந்த தேங்காய் பாலை ஊற்றி இந்த அடை இன்னும் நல்லா வேகணும். இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் பால் இதெல்லாம் சேர்ந்து இந்த பாகுலையும் நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம ரெண்டாவது தேங்காய் பாலை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. மறுபடியும் திக்காய் வரணும். இந்த மாதிரி திக்காய் வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இதை வந்து 2 மெஷர்மெண்ட் கப்ல 2 கப்பு மெஷர்மெண்ட் கப்ல 2 கப்பையும் நம்ம இதுல சேர்த்துடலாம். திக்கான பால் எல்லாமே இன்னைக்கு நம்ம தேங்காய் பாலில் தான் பண்ணணும். நம்ம பசும்பால் எதுவும் கிடையாது. முழுக்கவே தேங்காய் பாலில் பண்ணும்போது நமக்கு அந்த டேஸ்ட்டும் அதுவும் நமக்கு அட்டகாசமா இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இப்போ அப்படியே தான் இருக்கும். வெந்து அப்படியே வெந்து அப்படியே தான் இருக்கும். இந்த அளவுக்குலாம் கரைஞ்செல்லாம் போயிடாது, பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம 2 கப்பு பால் ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமா நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நமக்கு வத்தி வந்திருக்கு. நீ ஒரு 2 நிமிஷம் ரெடி ஆயிரும். இது நம்ம இந்த அளவுக்கு திக்காய் வந்த உடனே நம்ம அடுத்து வந்து லேசா அடுப்பை வந்து மீடியமுக்கு மாற்றிட்டு இதுக்கு அடுத்து சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு சுக்கு பொடி, ஒரு 1/2 டீஸ்பூனு ஏலக்காய் தூள், அதையும் நம்ம சேர்த்துடலாம். சீரகத்தூள், சின்ன சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல லேசா தூண்டுங்க, அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த பொடியெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி கொடுத்துருங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுக்கூடிய அந்த தேங்காய், நெய்யில் பொரிச்சு வச்சுக்கூடிய தேங்காய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம் கடைசியா. இப்போ நல்லா இதெல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அப்புறம் வந்து கடைசியா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அப்படி மேல. அவ்வளவுதான். ஒரு நல்ல ஒரு அடை பிரதமன் தயாராயிருச்சு. ஒரு அடை பிரதமன் நல்லா கேரளா ரெசிபி ஓணத்துக்காக அவங்க வந்து சிறப்பாக அதை பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா அருமையா இருக்கு. இதே மாதிரி நம்ம வீட்டுல செஞ்சு கொடுத்தோம்னா, இந்த அடை பிரதமனை செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைகள்லாம் திரும்ப திரும்ப அடம் பிடிச்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா அருமையா இருக்கு. நம்ம எப்பயும் பாயசம் வழக்கமா செய்வோம். இதோட கொஞ்சம் நல்லா வித்தியாசமா செய்யணும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி இதை நீங்க ரெசிபியை தயார் பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.